ஒரு நிமிஷம் ரம்யா. காந்தி காந்தி ஃபோன் பா. என்னம்மா? யார் ஃபோன் பண்ணிருக்கா? ரம்யா ஃபோன் பண்ணிருக்கா. என்ன சிட்டுக்குருவி காலையிலே ஃபோன் பண்ணிருக்கு? ஹலோ சொல்லு ரம்யா. மாமா அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போணும். ஃபோன் அப்படியா? ரம்யா கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரி சரி இதோ நான் சரிங்க வரேன். மாமா. என்னடா ஆச்சு? இல்லைம்மா ரம்யா ஒரு இன்டர்வியூ போகணுமா, ம் அதனால் கூட்டிகிட்டு போக சொல்லுது. நான் போயிட்டு வரேம்மா. சரி பார்த்து போயிட்டு வா. காலாகாலத்தில் இது ரெண்டுத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு ஓகே. வச்சிடணும். அம்மா நான் கொஞ்சம் இன்டர்வியூ போயிட்டு வந்துடுறேம்மா. டைம் ஆயிடுச்சு. சரிம்மா பார்த்து போய் சரிங்க அத்தை போயிட்டு வந்து வாங்க மாமா போலாம். வண்டி என் குப்பை மேல வச்சிருக்கிறேன். அது ஒரு வாட்டர் சர்வீஸ் கொடுக்கலாம் இருக்காங்க. பண்ணிடுறேன் அத்தை. இன்னைக்கு ரம்யா ஆஃபீஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு இன்னைக்கு பண்ணிடுறேன். வரேன் அத்தை. பாய் மா. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா ஜோடியா போனோம். கடவுளே. ரம்யா ரம்யா லக்ஷ்மி லக்ஷ்மி ஆ இந்த வரேங்க. நேரம் போகிறதே தெரியலையா உனக்கு? எதுக்குங்க சும்மா கத்திட்டு இருக்கிறீங்க? டைம் ஆயிடுச்சுமா, ஆஃபீஸுக்கு போனோம்மா. ரம்யா எங்க? ரம்யா இப்போதான் போனா. காந்தி வந்து கூட்டின்னு போனான். என்னம்மா ஊர் உலகம் தெரியாத பேசின்னு இருக்கிற? கல்யாணம் காட்சி ஒன்றும் நடக்கல இன்னும், அதுக்குள்ளே ஒன்றா அனுப்புறியாம்மா? பார்க்குறவங்க என்னம்மா நினைப்பாங்க? அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க? போவாங்க பழகுறாங்க. சின்ன வயசுலேருந்து சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கேங்க இப்படி பேசுறீங்க? என்னம்மா நீ எது சொன்னாலும் நீ கேட்க மாட்ற. லக்ஷ்மி உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு போவாமா. கல்யாணம் முடிஞ்சிச்சுனாக்கா நமக்கும் ஒரு பாரம் கம்மியான மாதிரி இருக்கும்ல. ஏன்னா நம்ம பொண்ணை பெற்றுட்டோம், வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்குமா. அம்மா ஏதாவது உங்கள் அண்ணங்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவாக கேட்டு சொல்லுமா. சரிம்மா சரிம்மா பேசிட்டு நல்ல முடிவோட வரேங்க. சரிம்மா சரிம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. சரிம்மா போயிட்டு வாங்க. பார்த்துக்கோம்மா. நான் அம்மா வாமா லட்சுமி, என்ன சோகமா இருக்கிற? ஒன்றும் இல்லைண்ணா, எப்பவும் போல தான் உட்கார் இருக்கு. உட்கார் உட்காருமா உட்காருமா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அண்ணா அண்ணி எங்கண்ணா? அண்ணி வெளில போயிருக்காமா. சாப்பிட்டியாண்ணா? சாப்பிட்டாமா. உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. அப்படிங்களா? அம்மா மாப்பிள்ளலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ரம்யா நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. எங்க 2 நாளா காணும், ஆளே இந்த பக்கம் வரவே இல்லை. காந்தி கூட போயிருக்கிறா. என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்கிறீ, என்ன விஷயமா? இல்லைண்ணா, அது மாதிரி மனசு சரியில்லைண்ணா. என்னம்மா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, அன்னைக்கு அண்ணி என்கிட்ட பேசினாங்க. காந்தி கிட்ட உன் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு அன்னைக்கு அண்ணி சொன்னிருந்தாங்கல்ல, அதை பற்றி தான் பேசலான்னு வந்துக்கிறேன். அட கழுத, இதுக்காக போய் இப்படி மனசு கஷ்டப்பட்டு வந்திருக்கிற? என்னைக்குனாலும் என் பையனுக்கு உன் பொண்ணு தான். அன்னைக்கு உங்க அண்ணி சொன்ன மாதிரி அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்கண்ணா. என்ன பையனுக்கு ஒரு வேலை இல்லைங்கிறதுனால தான் நான் இவ்வளோ நாள் அதை பற்றி பேசாமல் இருந்தேன். சீக்கிரமே ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு நிச்சயம் பண்ணிடுவோம், ஒரு உப்பு தம்பளமாவது பண்ணிடுவோம். சரிங்கண்ணா சரிண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிண்ணா வரட்டுமா? அம்மா இருமா, சாப்பிட்டு போகலாம். வந்து உடனே கிளம்புறேங்கிற? இல்லைண்ணா, நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுண்ணா. கஷ்டமாக இருந்தது வரும்போது, இப்போ ஹாப்பியாக இருக்குது. வரேண்ணா. சரிம்மா பார்த்து பத்திரம். என்ன பொண்ணுமா நீ சாப்பிடாம கூட போகிறேன். நான் நாளைக்கு வந்து சாப்பிட்றேண்ணா. சரி பத்திரம் வரேண்ணா. பத்திரமா போயிட்டு வாமா போயிட்டு வாமா போயிட்டு வா. அண்ணியை கேட்ட சொல்லுங்கண்ணா. சரிம்மா. ஆஃப் ஆயிடுச்சு. இரு ஒரு நிமிஷம். கொஞ்சம் இருங்க. என்னாச்சு மாமா? என்னன்னு பார்க்கலாம், ஒரு நிமிஷம். பெட்ரோல் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ஷோ, என்னாச்சு மாமா? பெட்ரோல் இருக்கு. சீக்கிரம் போகணும், டைம் ஆச்சு. இன்டர்வியூ இருக்கு. வேற வண்டி மாத்தே மாமா. வாங்கிடலாம் வாங்கிடலாம். இப்போ எப்படி மாமா போறது? கொஞ்சம் இரு. டைம் வேற ஆயிடுச்சு.
எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வண்டியை மாத்து மாமான்னு. சரி ரம்யா, மாற்றிடலாம் விடு. இப்படியே சொல்லிட்டு இருக்க, எப்பதான் வண்டியை மாத்துவியோ? இப்போ பாரு வண்டி ஸ்டார்ட் ஆகுது. எப்படி? உட்கார் 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 போலாம். நல்லா உட்காந்துங்க. இதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் போக முடியாது மாமா. சரி, வீட்டுக்கு போலாம். போயிடலாம். பார்த்து உட்கார். ம். எப்படி நம்ம டைகர்னா சும்மாவா? பட்டை கிளப்புறாம பாரு. அப்பா அண்ணன்கிட்ட பேசியாச்சு, சம்மதம் வாங்கியாச்சு. பொண்ணுக்கு எல்லாமே செய்வேந்தெல்லாம் நிறைய இருக்குது. 10 லட்ச ரூபாய் சீட்டு எடுத்துடணும். கல்யாணத்தை நல்லபடி முடிக்கணும். லக்ஷ்மி, வாங்க வாங்க. எங்கே ரம்யாவை காணோம்? இன்னும் வரலங்க. சரி லக்ஷ்மி, உங்கள் அண்ணங்கிட்ட நம்ம பொண்ணு கல்யாண விஷயமா பேசுனியா? ஏங்க நான் நேர்லேயே பார்த்து அண்ணங்கிட்ட பேசிட்டு சம்மதம் கேட்டுன்னு வந்துட்டேங்க. அவரு நிச்சயதார்த்தமே முடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியா? பரவாயில்ல. நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். வயிற்றுல பாலை வாத்தம்மா. சரி சரி ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க எனக்கு. சரி சரி, பசிக்குது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிங்க. சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்க. சாரி ரம்யா, இன்டர்வியூ என்னால் கெட்டு போச்சு எனக்கு. இந்த ஏரியாவே ரொம்ப மாறிடுச்சுல. எவ்வளவு ஆமா டெவலப் ரம்யா. ஆயிடுச்சு பாருங்க மாமா. நிறுத்து நிறுத்து. பார்த்து பார்த்து ரம்யா. பாய் மாமா. சரி போயிட்டு வா. சரி வரேன். என்னண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? என்னண்ணா நம்ம வண்டி ரெடி ஆச்சா? வண்டியில் நிறைய ஃபால்ட் இருக்குது தலைவரே. என்னண்ணா அப்படியாண்ணா? புது வண்டிண்ணா இது, 4 மாதம் தான் ஆகுதுண்ணா. இல்லையே, புது வண்டி மாதிரி தெரிலையே, நிறைய சாமான் தேவைப்படுதே. ஐயோ, என்ன குமார் இப்படி சொல்கிறாங்க? இன்ஜின்லாம் டோட்டலாக மாறி இருக்கு, அதில் என்ன பிரச்சனைனே தெரில. நான் புது வண்டிண்ணா இது. வண்டி இன்ஜினே மாற்றிருக்கான்றீங்க? வேணா ஒன்று பண்ணுப்பா, இந்த வண்டியை ஷோரூம்லேயே எட்டுன்னு போய் கொடுத்தேன்னா அவங்களே ரெடி பண்ண சொல்லு, அவங்களே உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரிண்ணா, நாளைக்கு வந்து வண்டி எடுத்துறேண்ணா. ஓடுற கண்டிஷனில் இருக்குல்லண்ணா? இப்போ நான் ஓட்டுற மாதிரி பண்ணித்தரேன். அப்படிங்களாண்ணா? சே சரிண்ணா, பார்த்து பண்ணுண்ணா. ஓகே, கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக முடிச்சு விடுங்கண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா, வரோண்ணா. அப்போ என்ன குமார் இன்னும் ஆளை காணோம்? அப்போயே வாடாண்ணா, இன்னும் ஆளை காணோம். ஃபோனை போடுவோம். ஹலோ, எங்கே இருக்கு குமார்? இதோ வந்துட்டேங்காண்டி, வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். இதோ வந்துட்டேன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். வா வா வா, உனக்கு தான் வெயிட்டிங்க. இதோ வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பா மா, என்னம்மா பண்ணுறீங்க? டைம் ஆயிடுதுமா, கிளம்பிடலாமா? அம்மா பார்வதி, மணி ஆகுதா பாரு. இதோ வந்துட்டேங்க. இதோ அம்மா, கிளம்பிட்டேன் எவ்வளவு கிளம்பிட்டேன். நேரம்மா? இதோ ஆச்சு. பா கிளம்பலாமாப்பா? ஒரு 5 மினிட்ஸ்ப்பா, குமார் வராப்ல, இருந்து கூட்டிகிட்டு போயிடலாம்ப்பா. சரிப்பா. தம்பி குமார் வாங்க வந்துட்டானே. தம்பி வாங்க. வா குமார், உனக்கு தான் வெயிட்டிங் இவ்வளோ நேரம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. சொல்லியிருந்தேன்ல குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்படியே காண்டி, ஃபேமிலியோட போகிறது தான் நல்லது. சரி வாங்க, கிளம்பு 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 போலாம் கிளம்பு. போலாம் போலாம். அப்பா, ஆ இதுதான் நம்ம குலதெய்வம் கோயில். சரிப்பா. நல்லா கும்பிட்டுங்க, ரொம்ப சரிங்கப்பா. சக்தியான கோயில் இது. சரிங்கப்பா. சரிங்க. வாங்கப்பா போலாம். நல்லா கும்பிட்டுக்கப்பா. சரிப்பா நீயும். சரிப்பா சரிப்பா. ஓம் சக்தி. ஓம் சக்தி நம சிவாயா. எல்லோரும் நல்லா இருக்கணும் அத்தா. வணக்கம் மாமா. வணக்கம் மாப்பிள்ள. நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்ப்பா, நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு மாமா. தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டு வரலையா? ஊருக்கு போயிருக்காங்க மாமா, நாளைக்கு வந்துடுவாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? அக்கா மாமா நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சுப்பிரமணி, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சாமி, என் நீங்க பையன் எப்படி இருக்கீங்க? நல்லா எல்லாரும் நல்லா இருக்கீங்களாண்ணா? வணக்கம் தங்கச்சி. வணக்கம்ண்ணா. என்ன காண்டிபன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அங்கிள்.
என்ன தம்பி நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் பழனிவேல், ராசி, பார்வதி, நட்சத்திரம் காந்தியம்மன், சொல்லுங்க. குமார், சாமிக்கு அர்ச்சனை. சரிங்க. ஓம் சக்தி வாழ்க வாழ்க வாழ்க. ஓம் பராசக்தி வாழ்க வாழ்க வாழ்க. ஓம் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மா வாழ்க வாழ்க வாழ்க. ஓம் சக்தி. பிரசாதம் எடுத்துக்கோங்க. வரேன் சாமி, போயிட்டு வரேன் சாமி. மாமா. ஐ அத்தை. என்ன அத்தை, வாம்மா, எப்படி இருக்கீங்க? ரம்யா. எப்படிம்மா இருக்க? சூப்பரா இருக்க அத்தை. ஆ. காண்டி இல்லையா? வெளியில போயிருக்காம்மா. வெளியே போயிருக்காரா? சரி சரி. என்னம்மா, என்ன விஷயமா? ஏதாவது விசேஷமா தனியா வந்திருக்க? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா தான் வந்தியா? வா, சாப்பிட்டு போலாம் வா. இல்ல பரவாயில்ல அத்தை, இன்னொரு நாள் வரேன். சரிம்மா, bye. சரி சரி. வரேன் அத்தை. பார்த்து போயிட்டு வா. ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு என் பையனை பார்க்க வந்துட்டு என்கிட்டயே நடிக்கிறா. இருக்கட்டும் இருக்கட்டும். வேலையே ஒழுங்கா இல்லை குமார். என்ன டென்ஷனு? வேற இந்த வண்டி பிரச்சனை வேற. ஆ. ரம்யாவுக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த வண்டி கடைசியில் இந்த பிரச்சனையில் வந்து நிற்குது. என்ன ப்ராப்ளம்? அப்பா எனக்கு வண்டி எடுக்க சொன்னார். ஆமாம், அது கூட வேணான்ட்டு ரம்யாவுக்கு எடுத்து கொடுத்தேன்டா. போய் கேட்போமா ஷோரூமில்? மெக்கானிக் என்னடா சொன்னான்? அவன் ஷோரூமில் போய் கேட்க தானே சொன்னான். கண்டிப்பாக கேட்கலாம், போய் கேட்கலாம். ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டு பார்க்கலாம். ஆ நாளைக்கு போய் முடிச்சு விட்டுலாம்டா. சரி, ஓகே. ஏரா போன வருதுடா. யாரு, ரம்யாவா? ஆமாண்டா, ரம்யா தான்டா. சரி, பேசு பேசு. இதுக்கப்புறம் நமக்கு வேலை இல்லை இங்கே. ம், சொல்லு ரம்யா. அப்படியா? சரி, தான் வந்துடுறேன். எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டு இருக்கேன் நான். நான் இப்பதான் வீட்டுக்கு போய் அத்தையை பார்த்துட்டு வரேன். அப்படியா? ஆமா, உங்களை தான் பார்க்க வந்தேன். நீங்க வீட்ல இல்லையே? ஆமாம், கொஞ்சம் வெளில போயிருந்தேன். எங்க பக்கத்துல இருக்கீங்களா? ஆமாம், உன் பக்கத்தில் தான் இருக்கேன். எப்போ வருவீங்க? ஏய் சிட்டுக்குருவி, ஆ, எங்கே உன் பாட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருக்க? அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? எங்கே போயிட்டு வந்துனுங்கிற? உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போனேன் மாமா. அப்படியா? ம். அப்புறம் பின்ன உங்களை தான் பார்க்க போவேன். வேற? சரி வா, இங்கே கோயில் வரையும் போயிட்டு வருவோம். சரி, ஓகே மாமா. ம். பார்ப்பலாம். நல்லா வேண்டிக்க ரம்யா, சக்தி வாய்ந்த கோயில். அப்படியா மாமா? நல்லா நான் வேண்டிக்கிறேன், சீக்கிரமா நமக்கு கல்யாணம் ஆயிடணும்னு. நடக்க ரம்யா. ஞானத்தை அள்ளித்தர கோயில் தெரியுமா? அப்படியா மாமா? ஆமாம் ரம்யா. அம்மா கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, ஆனா கூட்டிட்டு வந்ததே இல்லை. அதான் நான் கூப்பிட்டு வந்துட்டேன்ல. ம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ரம்யா. நீ பைக் இல்லாமல் நீ வெறுங்காலில் நடந்து வர்றது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பைக்கை வாங்கினோம், போராடி எடுத்தோம். விடுங்க மாமா, பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஜினே மாற்றிட்டு இருக்கானுங்க. பேசியிருக்கோம், நானும் குமாரும் பேசியிருக்கோம். ம்ஹும். நாளைக்கு போகிறோம். ஆ. ஸ்டோர் ரூம் போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு ஒரு சரியான ஒரு முடிவு பண்ணணும். எதுவும் பெருசா பிரச்சனைலாம் பண்ண வேணாம். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், எல்லாமே சரியாயிடும். சரியா? கவலைப்படாதீங்க மாமா. தெரிஞ்சே அவ்வளோ பெரிய தப்பு நடக்குது ரம்யா, அது சும்மா விட முடியாது ரம்யா. அதனால் நாளைக்கு நானும் குமாரும் போயிட்டு அது பிரச்சனை வரதான் செய்யும், அதை போராடி. ஐயோ மாமா, பிரச்சனைலாம் வேணாம். பிரச்சனைலாம் இல்லாம சுமூகமா முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ட்ரை பண்ணுறேன், ம். பார்க்கலாம். நம்ம போய் சாமி கும்பிடலாம் வாங்க. சாமி கும்பிடலாமா? நல்லதே நடக்கும். சரி ரம்யா, ஓம் சக்தின்னு சொல்லிட்டே வா ரம்யா. சரி மாமா. நல்லா வேண்டிக்கோ. நல்லா வேண்டிக்கிறேன் மாமா. மனசுக்குள்ளே வேண்டிக்கோ ரம்யா. கண்டிப்பா மாமா. ரம்யா, நவகிரகம் தொட்டு கும்பிடு. மாமா ஒரு நிமிஷம். என்ன ரம்யா? ரம்யா ஒரு நிமிஷம் நில்லு. சரி மாமா. இங்கே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியா? நல்லது நல்லது. சார், அந்த தேர்ட் சர்வீஸ் வண்டி சர்வீஸ் விட்டாங்க சார். அவங்க 2 பேரும் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் கடைக்கு வந்து பேசுங்க, அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசுங்க. வாங்க.
என்னையா பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், வண்டி எடுத்தாங்கல்ல புது வண்டி, அதில் ஏதோ ப்ராப்ளமா, அதான் வந்திருக்கானுங்க. ஃபோன் போட்டு வர சொல்லி அவங்கள. இதோ கூப்பிட்றேன் சார். காலங்காத்தால ஒரே டென்ஷன் பண்ணுறாங்க சார் நம்மளை. ஹலோ சார், ஓனர் வந்துட்டாரு, வாங்க கடைக்கு வாங்க. ஓகே சார், அவங்க 2 பேர் வராங்க. புது வண்டி நம்மக்கிட்ட எடுத்தாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்க சர்வீஸில், அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இருக்கட்டுங்க, சார்கிட்ட பேசுங்க. சார் 4 மாதம் தான் ஆகும் சார் வண்டி வாங்கி. அப்படியே வண்டி பழைய வண்டி மாதிரி இருக்குது சார், வேஸ்ட்டாக போயிடுச்சு சார். சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். தேர்ட் சர்வீஸ் விட்டோம், அதுக்கப்புறம் வண்டி வெளியே எடுத்துன்னு போனோம், அவ்வளோதான். வழியில் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் வண்டியை மெக்கானிக் ஷெட்டில் விட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனையே தெரியும் சார். இன்ஜினே மாற்றிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க சார். சார் இன்ஜின்லலாம் கை வைக்க மாட்டாங்க சார். சார் இது சேல்ஸ் பாயிண்ட் சார். சர்வீஸ் எங்கேயோ போய் விட்டுட்டு வந்துட்டு எங்களை வந்து கேட்டுக்கிறீங்க சார். புது வண்டி எடுத்துட்டு நல்லா அடி அடிச்சுட்டு சாரை வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. வேற என்ன சார், இன்ஜினே மாற்றிருக்காங்க. சார் எனக்கு தேவை வந்து புது வண்டி மாற்றி கொடுங்க, அப்படி இல்லைன்னா என் காசை கொடுத்துருங்க, நாங்கள் போயிடுறோம். எதுக்கு சார் தேவையில்லாமல் உங்ககிட்ட நான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கணும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். சார் எதாக இருந்தாலும் சார்கிட்ட பேசுங்க சார். சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார். வண்டி வந்து சுத்தமாக ஒன்றுமே குப்பை மாதிரி ஆயிடுச்சு சார். அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். வண்டி எங்கே எடுத்துன்னு போய் டேமேஜ் பண்ணிவிட்டு எங்கள் மேலே பழிய போட்டால் என்ன சார் அர்த்தம்? இதெல்லாம் கொடுக்க முடியாது சார். நீங்கள் கிளம்புங்க சார். சார் புது வண்டி கொடுக்க முடியலனா லீகலாக என்ன ஆக்ஷன் எடுமோ எடுத்துருவோம். நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க சார், போங்க. சரி வாடா காண்டி, நம்ம பார்த்துக்கலாம். சார் தேவையில்லாத பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, பார்த்து ஏதாவது முடிச்சு விடுங்க. சார் சார் வண்டி கொடுக்க முடியுமா முடியாதா சார்? அதெல்லாம் முடியாது சார். சரிங்க சார், லீகலாக என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுத்துருவோம். வாடா போகலாம். பார்த்துக்கிறேன் சார். ஓகே சார், பார்க்கலாம். ஐயோ உனக்கு ஏதோ 7:30 வலிக்க போகிறானுங்க பொழுது. இதோ பார் சங்கர், என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. என் கடை பேரும் என் சர்வீஸும் எக்காரத்து கொண்டும் கெட்டு போகக்கூடாது. இதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் நான் போவேன். பிரச்சனை இல்லாமல் முடிங்க சார். அவனுக்கு சில்லற பசங்க சார், அவனுக்கு ஏதாவது வாய் உதார் விட்டு போகிறாங்க சார். மீறி வந்தால் பார்த்துக்கலாம் சார். மிஞ்சி போனால் என்ன சார் பண்ணுவாங்க அவனுங்க? விடுங்க சார், பார்த்துக்கலாம். காண்டி செம்ம மூட் அவுட் பண்ணிட்டானடா ஷோரூமில். ஒரே தலைவலியாக இருக்குது, ஒரு டீ சாப்பிட்டு போகலாமா? நான் அப்போவே சொன்னேன் டீ சாப்பிட்லாம்னு. நீ தான் அந்த ஷோரூம் பிரச்சனையில் அப்படியே விட்ட. சரி வா போ சாப்பிட்லாம். சரி வா போகலாம். மாஸ்டர் 2 டீ. விடக்கூடாது குமார் இவங்கள. சரி விட்றா காந்தி, பார்த்துக்கலாம். டீ சாப்பிட்றா. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். என்னடா இன்னும் அந்த டென்ஷனாகவே இருக்கியா? சும்மா விடக்கூடாது குமார் அவங்கள. விட்றா பார்த்துக்கலாம். இல்லை குமார், நம்மளை மாதிரி நடுத்தர மக்களோட வயிற்றில் அடிக்கிறானுங்களே, அவனுங்களாம் சும்மாவே விடக்கூடாது குமார். டேய் பார்த்துக்கலாம்டா. டேய் அப்போ வர்றாரா? எங்கடா? தூடா அதோ வந்துட்டா இருப்பாரு. என்ன சுப்பிரமணி, எப்படி இருக்கிற? பசங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கண்ணா, பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. என்னப்பா மெக்கானிக் ஷெட்லேருந்து பைக்கை எடுத்துட்டியா? இன்னும் இல்லைப்பா, அதை நம்ம சர்வீஸ் விடும்போது இன்ஜினே மாற்றிட்டுக்கிறானுங்க. மெக்கானிக் சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா எங்களுக்கே தெரியுது. ஷோரூமில் போய் பிரச்சனை பண்ணிட்டு தான்ப்பா இங்கே வந்திருக்குறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா, வாய் தகராறு ஆயிடுச்சுப்பா. என்னப்பா தேவையில்லாமல் துருன்னு அவசரப்பட்டு இப்படி சண்டை போட்டு வந்திருக்கிறிய? என்ன காண்டிபன் இப்படி சொல்கிறீங்க? அண்ணே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கண்ணே, நமக்கு தெரிஞ்ச எஸ்ஐ இருக்காருண்ணா, அவர்கிட்ட சொல்லி சால்வ் பண்ணிடலாண்ணா. என்னப்பா நீ இருக்கிறது பத்தாம ஏறிய விளக்கில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்க? பா சுப்பிரமணிய அங்கிள் சொல்கிறதாப்பா கரெக்டு. ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம்ப்பா. என்னப்பா நீங்கள் வேற பிரச்சனையை அவ்வளோ பெருசாக கொண்டு போனாப்பா, தேவையில்லாமல் தலைவலிப்பா. நம்மளே சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்போம், கொஞ்சம் இரு. சுப்பிரமணிய அங்கிள் சொல்கிற மாதிரி ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம், அப்போ தான் சரி வரும். அது இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு அது பெரிய பிரச்சனையாகும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க, நாங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுப்பா, பிரச்சனை இல்லாமல் முடிச்சிடலாம். சரிப்பா, குமார் சொல்கிற மாதிரி போயிட்டு வந்துடும்ப்பா. சரிப்பா காந்தி, குமார் அது என்னன்னு பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. கொஞ்சம் பார்த்து பேசு சுப்பிரமணி, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. பார்த்து குமார் போகிற வழியில் அட்வொகேட்டை பார்த்துட்டு போயிடலாம். சரி காண்டி, போகிற வழியில் அவரை பார்த்துட்டு போயிடுவாங்க. நமக்கு தெரிஞ்சவர் தான் அவர். பார்த்து பத்திரமா போயிட்டு. சரிப்பா 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 சரிப்பா.
சுப்பிரமணி, போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் இருக்காங்கன்னு சொன்னல, கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசுப்பா. சரிண்ணா, வாங்க டீ சாப்பிட்லாம். வாண்ணா சுப்பிரமணி, எனக்கே தலைவலிக்கு சுப்பிரமணி. வாங்கண்ணா. வாப்பா போகலாம். போகலாம் வா. வாங்கண்ணா போகலாம். வாண்ணா சொன்னா கேளுப்பா. வாணாப்பா. சுப்பிரமணி கிளம்பலாம். சரிண்ணா. மனசே வேற சரியில்லை. இந்த பசங்க பண்ண வேலையில் ஒரே டென்ஷனாக இருக்குது சுப்பிரமணி. என்னென்ன பண்ணுறது, அது ஒரு கெட்ட நேரம். நான் இது மாதிரி தேவையில்லாத பண்ணி விட்டுடுச்சுவோ. விடுண்ணா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் இப்போ எஸ்ஐ கிட்ட பேசுகிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. சரி. சரி வர சொல்லியா, பார்த்துக்கலாம். சரிங்க சார். வச்சிடுறேன் சார். என்ன சுப்பிரமணி, பேசிட்டியா? ஏண்ணா, எஸ்ஐ கிட்ட பேசிட்டேண்ணா. நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க. வரேண்ணா. சரி, பார்த்து பத்திரம் போ. நீ போயிட்டு வா. கடவுளே, இந்த பிரச்சனை பெருசாக போகாமல் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். இதான் நம்ம சார் ஆஃபீஸு. சரி காண்டி. வணக்கம் சார். வாங்க காண்டிபன், வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. உட்காருங்க. அப்புறம் சார் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஒரு பைக் ஒன்று எடுத்தேன் சார். சரி. பிஎம் மோட்டார்ஸ்னு ஒரு ஷோரூமு, அங்கே தான் எடுத்தேன். சரி. பைக் எடுத்து 3 மாதம் தான் ஆகுது சார். பைக் வந்து இன்ஜினே மாற்றிட்டு இருக்காங்க சார். டேட் சர்வீஸ் விட்டுருந்தப்போ. எது, உங்கள் பைக் இல்லையா? ஆமாம் சார். சரி. அது எங்களுக்கு தெரியாது சார். 2 நாளைக்கு முன்னாடி தான் வண்டி வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மெக்கானிக் ஷெட்டில் வண்டி விடும்போது தான் அவன் சொல்கிறான் மெக்கானிக்கு, வண்டி வந்து டோட்டலாக வேஸ்ட்டு சார், இன்ஜினே மாற்றிட்டு இருக்காங்க, ஷோரூமில் போய் கேளுங்கன்னு சொல்கிறான் சார். என்ன பண்ணுறது தெரியாமல் தான் அவங்கள வந்து பார்க்கலான்னு வந்தேன் சார். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் சார், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார். சரி. என்ன பண்ணலான்னா, இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சு அல்லது பழுதாயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க? ஏதாவது இருக்கா? மொபைலில் இருக்குது எவிடன்ஸு. இன்ஜின் நம்பரே மாற்றிருக்காங்க சார். இதை பாருங்கள் சார், இது புது வண்டியோட இன்ஜின் நம்பரு, சேசிஸ் நம்பரு. ஓ சரி. இது ரீசெண்டாக மெக்கானிக் ஷெட்டில் அவங்க பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இன்ஜின் நம்பரும் சேசிஸ் நம்பரும் மாறி இருக்கு. ஸோ ரெண்டுமே வேறு. ஓகே, இது இம்பார்ட்டன்ட்டு. சரிங்க சார், இதை வச்சுக்கோங்க. சரிங்க சார். ஓகே சார். ஃபர்தராக நாங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சரிங்க சார், பண்ணிடுறேன் சார். சரியா? ஓகே சார். அவங்க எஃப்ஐஆர் கொடுப்பாங்க. சரிங்க சார். அதை வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாம். ஓகே சார். அதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார். சரிங்களா? ஓகே. ரைட். ஓகே. தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். தேங்க்யூ சார். வாங்க சார், நம்ம இன்ஸ்பெக்டர் நமக்கு வேண்டியப்பட்டவர் தான். வாங்க போயிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். உள்ளே போயிட்டு அவராண்ட என்ன அதுன்னு கேட்டுட்டு வருவோம். போய் பார்த்து அவர் பேசிட்டா வேலை முடிஞ்சிடலாம். சரி சார், போகலாம் சார். வாங்க சார், ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடலாம். சரிங்க சார். சரிங்க. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். உட்காருங்க. வணக்கம் ஐயா. நமச்சிவாயா. என்னங்க பெரியவர், என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம ஒரு கோயில் திருவிழையா, பர்மிஷன் கேட்கலான்ட்டு வந்தீங்க. ஐயாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா பார்த்துட்டு பேசிட்டு போகலான்ட்டு வந்தோம். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. இந்தாங்க ஐயா நம்ம கோயிலுடைய நோட்டீஸு. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வந்தவுடனே சொல்லிடுறேன். நீங்கள் லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க. ஐயா வந்தவுடனே கொடுத்துட்றேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ஐயா, போன வருஷமே ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு ஐயா. எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த வாட்டி திருவிழா அருமையாக நடக்கணும். சரிங்க ஐயா, நான் கிளம்புறேங்க ஐயா. பார்த்து பண்ணுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. போகலாமா? வாங்க போகலாம். வரேன் ஐயா. ஐயா, கோயில் திருவிழான்னு வந்தாங்க. சொல்லுங்க. பாதுகாப்பு வேண்டி லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஐயா, பாதுகாப்பு கொடுக்கணும் ஐயா. சரி, அது பார்த்து யாருன்னு ஒரு 3 பேர்த்த பார்த்து அனுப்பிச்சி விட்ருங்க. பேப்பரில் வந்து டீட்டெயிலாக பக்காவாக எழுதி கொடுத்துருவோம்.
சரியா? நம்ம பார்க்க வந்த இன்ஸ்பெக்டரை காணோம். ஓ அப்படியா? இவர் வேற புதுசாக வந்திருக்கார் போல இருக்க. நம்ம கிளம்பலாம். சரி சரி கிளம்புவோம். வணக்கம் ஐயா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேங்க ஐயா. என்ன விஷயமா வந்தீங்கப்பா? ஐயா பைக் ஷோரூமில் ஒரு பைக் எடுத்தேன். சரி சரி. சுடும்போது பைக் என்ஜினே மாற்றிட்டு இருக்காங்க. சரி. சும்மா தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேங்க ஐயா. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஐயாவை பார்த்து அப்படியாப்பா? பேசிட்டு போகலான்னு வந்தேங்க. சரி சரி, ஐயாவை பாருங்க. அந்த சுப்பிரமணி கால் பண்ணது நீங்கள் தானே? ஆமாங்க ஐயா. சொல்லுங்கள். இல்லைங்க ஐயா, ஒரு பைக் ஷோரூமில் விஎம் மோட்டார்ஸ்னு ஒரு ஷோரூமில் தான் பைக் எடுத்தோம். அந்த இன்ஜின் மாற்றின விஷயம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? சார் மெக்கானிக் ஷெட்டில் இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி பைக்கு வழியில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரி. அவங்க தான் சொல்லி எங்களுக்கு தெரியும் சார். இப்போ வண்டி எங்கே இருக்கு? மெக்கானிக் ஷெட்டில் தான் இருக்குது சார். மெக்கானிக் ஷெட்டில் இருக்கா? ஆமாம் சார். அப்போ என்ன பண்ணுற, நீ வண்டி எடுத்துகிட்டு வந்துரு. என்ன? சரிங்க ஐயா. நாளைக்கு வண்டி எடுத்துன்னு வந்து விட்டுருங்க. சரி. அப்புறம் என்னன்னு பேசிக்கலாம். சரிங்க சார், நாளைக்கு கொண்டு வந்துடுறேன் சார். சரி. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்க ஐயா, வரேங்க ஐயா. வரேங்கய்யா. வரேங்க சார். அதே தண்ணியாக இருக்க அப்படி ஓரம் பண்ணி பாட்டிக்கிறேன். ஆசையாக ரம்யா கிஃப்ட் கொடுத்த வண்டிடா, கட்சியில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நின்று வச்சுரா. ஃபீல் பண்ணாத, வாடா. என்னையா உங்கள் வீட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், பரவாயில்லையா? பரவாயில்ல ஐயா, ஓரளவுக்கு சுமாராக இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வாங்கப்பா, வண்டி எடுத்துன்னு வந்துட்டீங்களா? எடுத்துகிட்டு வந்து சார், கீழே தான் இருக்குது சார். நீ என்ன பண்ணுற, போயிட்டு வண்டி செக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டு செக் பண்ணிட்டு வந்துரு. சரி சரி சார், ஓகே. மெயினாக இன்ஜின் நம்பர் செக் பண்ணுங்க. போகலாம். சரி சார், ஓகே சார். மாதிரி நீங்கள் நான் வந்துடுறேன். சரி சரி காண்டி. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த பைக் ஷோரூம்காரன் தான். தேர்ட் சர்வீஸ் விட்டது ஒரு தப்பாடா. இவரையா நம்மளை அக்யூஸ்ட் பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு. என்னப்பா அது புது வண்டின்னு சொல்கிறீங்க, பழைய வண்டி மாதிரி இருக்கு. பார்க்க ரவுடி போலீஸ் மாதிரியே இருக்காரேப்பா. தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன ஏட்டையா கேமரா மாதிரி மாதிரி வளைச்சி எடுக்கிறாரு. பார்த்தீங்களா சார் என்ன கண்டிஷனில் இருக்குது? தம்பி வாப்பா போகலாம். சார் வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாம் கரண்ட்டில் இருக்குது சார். சரி ஓகே. இன்ஜின் நம்பர் மட்டும் மாறி இருக்கு சார். என்னையா சொல்கிற? வண்டி நம்பர் மட்டும் மாறி இருக்குன்ற, அப்புறம் புது வண்டி வேறு சொல்கிறாங்க. வண்டி நம்பர் மட்டும் எப்படியா மாறும்? சார் எங்களுக்கு தெரியாது சார். மெக்கானிக் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் சார், இன்ஜினியர் மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி அப்போ ஒன்று பண்ணு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடு. மெக்கானிக் ஷெட் ஓனரோட ஃபோன் நம்பரை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடு. நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். சரிங்க சார். ஒரு 2 நாள் என்கொயரி பண்ணிட்டு கால் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே சரியா? ஏட்டையா கம்ப்ளைண்ட் வாங்கிங்க. வாங்க தம்பி. சரி எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். சரி காண்டி போகலாம். ஹலோ, விஎம் மோட்டார்ஸுங்களா? சொல்லுங்கள் சார். எஸ்ஐ பேசுகிறேன், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போயிடுறீங்களா? எதுக்கு சார்? ஒரு என்கொயரி ஒன்று இருக்குது. உங்கள் ஷோரூம் மேலே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. அப்படிங்களா? ஆமாம் சார், ஏதோ பைக்கில் இன்ஜினே மாற்றிட்டு தான் சொல்கிறாரு. ஏதோ கம்ப்ளைண்ட்டே ஒரு புது கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்குது, பெரிய இஷ்யூவாக இருக்கும் போல். ஓகே சார், பார்த்துக்கலாம் சார். என்ன இல்லை சார், என்ன பார்த்துக்கிறது, கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். இல்லை நீங்கள் வந்துடுங்க நேரில். சரிங்க சார். ஆமாம் சரி ஓகே. யோ சும்மா வெறுப்பேற்றின்னு இருக்காதியா. போதையில் ஒயின் ஷாப்புள்ளே பூந்து திருட பார்த்துருக்கேன், சும்மா விடுவாங்களா? வெய் இல்லை இதெல்லாம் சும்மா விட முடியாது. வெய் டென்ஷனில் இருக்கான், நேரம் அப்புறம் தேவையில்லாமல் உன்னை தான் தூக்கி உள்ளே வைக்கணும். வணக்கம் சார். சரி நான் கூப்பிட்றேன். வெய் சொல்லுங்கள்.
சார் விஎம் மோட்டார்ஸ்லேருந்து அமுச்சு விட்டார் சார் சாரு. ஏன் அவர் வரலையா? சாருக்கு உடம்பு சரியில்லை சார், அதான் வெளியே. என்னப்பா பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டிருக்கு, வண்டியில் இன்ஜின் காணாம போச்சு, மாடல் மாறி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கேஸ் ரொம்ப பெருசாக இருக்கு, சீக்கிரமாக சால்வ் பண்ண பாருங்க. சரிங்க சார். நீங்கள் பேசி சுமூகமாக பேசி சரி பண்ண பாருங்க. சரிங்க சார். கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே ஓகே சார். நீங்களே சால்வ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க. சரிங்க சார். அப்புறம் பிரச்சனை வந்து பெருசாக போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணாலும் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லை சார், பேசிக்கலாம் சார். என்னது என்ன எடுக்கிறீங்க? ஹலோ, நிப்பாட்டுங்க, அதெல்லாம் வேணாம். இதுக்கெல்லாம் அவர் பார்த்துக்கலாம்னு சொன்னாரா? இல்லை சார், எல்லாம் எனக்கு தெரியுங்க. அப்பெல்லாம் அங்கே சரிப்பட்டு வராது. நீங்களே அவங்களுக்கு புது வண்டி வாங்கி கொடுத்து சரி பண்ணுற மாதிரி சுமூகமாக பேசி முடிச்சுங்க. சரிங்க சார். சரியா? சரிங்க சார். நேரங்காலம் தெரியாமல் இவன்ட்டு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். சார்கிட்ட என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. சரியான தலைவலி ஆகி போச்சப்பா. சரி, சாருக்கு விஷயத்த சொல்லிடுவோம். இந்த ஆள் அவர் கன்வின்ஸ் ஆக மாட்றான், அவரே வந்து பேச சொல்லுவோம். ஹலோ சார், அவர் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டார் சார். எதாக இருந்தாலும் ரஃபாக பேசுகிறார் சார். அதனால என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் சொல்லணும். சங்கர், இதுக்கு மேலே ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம இடத்துக்கு எல்லாரையும் தூக்கி வர சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் மாமா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜோசியரை பார்த்தோம். சரி. 4ஆம் தேதி நாலு நல்லா இருக்கான். சரி சரி. எப்படி வசதின்னு பாருங்க. நிச்சயம் பண்ணிடலாம். இல்லைன்னா உப்பு தாம்பளம் மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். சரி மாமா, அதை ஃபஸ்ட்டு உப்பு தாம்பளம் மாதிரி பண்ணிடலாம். சரிங்க மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சிடலாம். களி, எப்படி இருக்கிறா சார்? எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் ஃபோனே பண்ணுறதில்ல. உனக்கு ஒரு வேலை வந்துக்குதியா? ஓகே சார், பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ அனுப்புகிறேன். அனுப்புங்க சார். பாரு. அப்படியா சார்? ஆளை பார்த்து தூக்கிடு. ஓகே சார், பண்ணிடலாம் சார். தூக்கிட்டு கால் பண்ணு. சரி சார். மெதுவா மாமா. ஒன்றும் இல்லை வாங்க பொறுங்க. பார்த்து இருங்க. பார்ப்பலாம். உட்கார் ரம்யா. பா, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? மாமா ரம்யா. அத்தை இல்லையா? அத்தை தூங்குறாமா. நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. சரிம்மா. நீங்க என்ன சாப்பிடுற? இல்ல வேண்டாம், டைம் ஆயிடுச்சுல. அங்க இருங்கப்பா, நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வாப்பா. சரிப்பா. நீ இருமா, டைம் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம் மாமா. பா சரிப்பா, போயிட்டு வந்துரும்பா. சரிப்பா, வெயிலுக்கு முன்ன போயிட்டு வந்துருங்க பின்ன. சரிப்பா. சரிங்க மாமா, போயிட்டு வரேன். பத்திரம்ப்பா. பார்த்து பத்திரமா போகணும். அம்மாகிட்ட சொல்லிடுங்கப்பா. சரிப்பா. பாய் சரிம்மா, மாமா. பாய். சரிப்பா, வரம்பா. உட்கார். வரேன் மாமா. பாய்மா, பாய். சொல்லுங்க கண்டிப்பா. குமார், நானும் ரம்யாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். சரி, கோயில் போயிட்டு வந்துரு. வந்தவொன்னே ஒரு முக்கியமான விஷயம் பேசுவோம். நானும் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பேசுவோம். சரி. ஓகே. சொல்லுங்கண்ணா. டேய், எங்கடா இருக்க? அண்ணா, நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம்டா? ஆள் வருவாங்க பார்க்குறேன், இன்னும் வரலடா. சீக்கிரம் வாங்கடா. வரேன். இந்த வழி தான் வரேன்னு சொன்னானுங்க, இன்னும் வரலையே. சீக்கிரம் போ. டேய், வர டைம் ஆயிடுச்சு. அந்த ரோடு கிராஸ் பண்ணுற டைமு. நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் போகிறேன். நீங்கள் வண்டி ஃபாலோ பண்ணி பின்னாடி இந்த பக்கம் சீக்கிரம் வரணும். 2 பேரும் சீக்கிரம் வரீங்களா? டேய், ஏறா வண்டியா, போலாம். சரிண்ணா, போலாண்ணா. டேய், சீக்கிரம் கிளம்புடா. ஏறா வண்டியா, நீ போடா. டேய், சீக்கிரம் வாங்கடா. வரேன். ரம்யா, நீ ஒரு வாரம் உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? பார்க்க ரொம்ப
டேய் சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா 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 ஓட்டா போடா அப்படியே போடா 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 நிறுத்துடா டேய் கீழ நான் போ வா 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 நில்லு நல்லா வசமா வந்து இருக்கானுங்க. அவனு தூக்குங்கடா வந்து மாட்டுவான். நில்லு போடா பண்ண வேலைக்கு என்ன பண்ண பாரு வாய் போடாவுல போடா ரெண்டு கல்ல காட்டி விடாத வண்டி ஓட்டுறோம் யாரா நீங்க ஓட்டு 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 விடாத வண்டி கிட்ட வண்டம் போறாம போடா 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 வலிச்சு ஓடுறா போடா நிக்காத நல்லா போ நல்லா சீக்கிரம் வாயில புட்டா போடா போடா போ விடாத போ 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 சங்கர் நம்ம பசங்க எங்க இருக்கிறாங்க? தூக்கிட்டாங்களாங்களா? சார் வந்துட்டு இருக்காங்க சார். உள்ள உள்ள வாடா 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 இழுத்துடா இழுத்துடா டேய் கண்ணு புடிடா வா வல்றா உள்ள வல்றா வல்றா வரணும் சீக்கிரம் வல்றா வல்றா விடாதடா உள்ள வல்றா என்னடா காளி புள்ள பூச்சி தூக்கின்னு வந்துட்டுக்கிறா? சார் எரியறத போடுங்கன்னா கொதிக்கிறது தன்னால அணைஞ்சிரும் சார். சொல்றா சார் எப்படி வருவான் பாரு அலறி வச்சுக்கின்னு போ. ரம்யா 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 எப்படி அலறின்னு வரான் பாத்தியா அவன்? காட்டி ரம்யா ரம்யா காட்டி வந்துட்டானா? எப்படி ரம்யா சொன்ன மாதிரி தூக்கிட்டடா. ரம்யா சூப்பரா ரம்யா ரம்யா ஏய் பாத்தியா எப்படி அலறின்னு வரான்? ரம்யா நான் வந்துட்டான் பாத்தியா? ரம்யா எப்படி கரெக்டா வந்துட்டானா? கத்தினே இருக்கோம் வந்தாலும் விடக்கூடாது அவனை. நான் ஓவரா சீன் போட்டுக்கிறியா? பக்காடா வராரு பாரு. வந்துட்டான் பாடுறான். ரம்யா ரம்யா நில்றா என்ன ரம்யா நில்றா அவட்ட பேசுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்ப, லீகல் நோட்டீஸ் அனுப்ப, யார்கிட்ட வேலை காட்டுற ஜாக்கிரதை. ஏய் காட்டி கேக்கல அர்த்த போட்டு இவள விடாதடா அவனை போடுறா போடுறா. போங்கடா விடாதடா. ஏய் போடு போடுறா காட்டி அவனை போடு போடா ஏந்திரா ஏந்திரா போடு 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 சூப்பரா சூப்பரா காட்டி போடுறா ஐயோ எப்படி ரம்யா ஒன்றும் இல்லை எப்படி பாத்தியா பாத்தியா ஏழை பழனா உனக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சு. நடுத்தர மக்களோட வயிற்றுல அடிக்கிற
நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. தம்பி விட்டுரு தம்பி. தம்பி நான் செட்டில்மெண்ட் கொடுத்துறேன் தம்பி. இப்பயே விட்டுரு தம்பி. உன் மேனேஜர் சொல்லு. ப்ளீஸ் தம்பி. இப்போ தம்பி அவர்கிட்ட சொல்லு. இப்போ சொல்லு. இப்பவே செட்டில்மெண்ட் வைக்க சொல்லு. சங்கர் அவர் செட்டில்மெண்ட் கொடுத்துருப்பா. சங்கர் வாயா சொல்லி அந்த வேணாம் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். விட்டுருப்பா. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார். விட்டுருப்பா. பண்ணது தப்பு சார். நான் பேசிடுறேன் சார். நான் செட்டில்மெண்ட் எடுத்து வையே. விட்டுருப்பா. நான் வாங்கி தரேன் சார். நான் வாங்கி தரேன் சார். சார் கழுத்தில் விடுங்க, தயவு செய்து விட்டுருங்க. சங்கர் அந்த பைசா எடுத்துனாப்பா. சார் பைசாலாம் இதில் இருக்குது சார். வாடா காண்டி போகலாம். வரேன் போகலாம். சாரி சார். வாக்குமார் நல்லபடியாக 7:30 ஆரம்பிச்சு நல்லபடியாக முடிச்சிட்டான். பயந்துட்டான் மாமா. சார் அன்றைக்கே சொன்னார் அட்வொகேட்டு, தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்கன்ட்டு. அன்றைக்கே பேசி முடிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல சார். காடே காடே வாக்குமார் ரெடி ஆயிட்டியா? ரெடி ரெடி. சரி ஓகே. எல்லாம் வந்தாச்சுங்களா? எல்லாம் வந்தாச்சு. பத்திரிக்கை படிச்சிடலாங்களா? படிச்சிடலாம். கண்ணபிரான் துணை வருகின்ற ஸ்ரீ விசுவச வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி ஆங்கில வருடம் 10/9/2025 திரு பழனிவேல் பார்வதியின் புதல்வன் திரு திருநிலை செல்வன் பி காண்டிபன் அவர்களுக்கும் திரு முத்து லட்சுமி தம்பதியரின் புதல்வி திருநிலை செல்வி எம் ரம்யா அவர்களுக்கும் இரு வீட்டாரின் பரிபூரண சம்மதத்துடன் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம். நேரமாகுது, பொண்ணை வர சொல்லுங்க. போயிட்டு பொண்ணை இட்டுன்னு வாமா. அம்மா பார்வதி பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. சரிங்க. வாங்க அண்ணி. அடுத்து உனக்கு தாண்டி. பார்த்து வா மாமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சரி, சட்டை மாத்திக்கலாம் மாமா. அக்கா வாங்கி கொடுங்கக்கா. பையன் உங்களுது. பொண்ணு உங்களுது. எல்லாம் நடந்துச்சுமா. பையன் உங்களுது. பொண்ணு உங்களுது. பையன் உங்களுது. பொண்ணு உங்களுது. பொண்ணு மாப்பிளையும் மாலையை மாத்திக்க சொல்லுங்க. வாங்கி கொடுங்க. என்னம்மா? இந்தாப்பா மோதிரத்தை பொண்ணுக்கு போட்டு விடு. ஸ்மைல் ப்ளீஸ்.